கிறிஸ்தவருடைய தலைமையில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சி போகிறது அப்படின்றத வந்து பாஜகவால் சகிக்க முடியாது. பிஜேபி ஆட்சி தான் விஜய் பதவியிலே ஏற்றுக்கணும். அதுதான் அது சாதாரண மனிதன் கூட அந்த கேள்வியை கேட்குறேன். ஆனால் ஸ்டாலினை பொறுத்தளவில் விஜய்க்கு மாற்றாக அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் தயார் பண்ணார். பாஜக வந்து காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்து கொண்டதன் காரணமாகவும் இடதுசாரிகள் விசிகா போன்ற தீவிர பாஜக எதிர்ப்பாளர்களை வந்து சேர்த்து இவர் வந்து ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட தலித் கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுத்த ஒரே தலைவர் இவர் தான். போக்குவரத்து துறை உள்ளிட்ட அமைப்புகளை வந்து தனியார் மயமாக்கும் அணுகுமுறையாகட்டும், இவை அனைத்துமே பிஜேபியினுடைய செயல் திட்டம். இதைத்தான் திமுக செய்து கொண்டிருந்தது. வைத்திய பிள்ளைகளுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பின்பு தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாகி இருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் வாக்களித்து 108 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தும் கூட அவரால் இன்னும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் கடந்த 2 முறை ஆளுநர் அவர்களை சந்தித்து ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியலோடு வாருங்கள், ஆட்சி அமைக்க அழைக்கிறேன் என்று கூறியிருந்தார். இந்த அடிப்படையில் மறுபடியும் 3வது முறையாக விஜய் அவர்கள் இன்று மறுபடியும் ஆளுநர் அவர்களை சந்திக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் தாவேக்காவுடைய கூட்டணிக்கு வந்து இருக்கிறது. அதே போல் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இந்த தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது கொடுத்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் ஆளுநர் விஜயுடைய சந்திப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, மறுபடியும் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பாக சூழலில் மறுபடியும் ஆளுநரை வந்து விஜய் சந்திக்கிறார். இந்த முறையாவது ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு கொடுத்து ஃப்ளோரில் உங்களுடைய பெரும்பான்மை நிறுவிங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், அதேபோல் தாவேகா தொண்டர்களே போராட்டங்கள்லேயும் கோஷம் எழுப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தும் கூட ஒரு பெரும்பான்மையான கட்சியாக இருந்தும் கூட இன்னும் ஆட்சி அமைக்காது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்கிறது. இதன் பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? நிச்சயமாக இது வந்து மக்கள் தீர்ப்பை வந்து யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. சமீப காலங்களில் ஒரு கட்சி தனியாக நின்று இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் ஆதரவை பெற்று 108 தொகுதி 35% வாக்கு பெறுவது என்பது வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் திமுக அதிமுக 2 பேருடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை கூட்டினாலும் 108க்கு குறைவாகத்தான் இருக்குது. ஆமாம். ஸோ அந்த வகையில் ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவை ஆட்சி அமைப்பதற்கு தடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தடுப்பதற்கான முயற்சிகளுடைய பின்னணியில் பிஜேபி தான் இருக்குது அப்படின்றது வந்து எப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கலான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கன்சர்ன் இல்லாமல் எந்த ஒரு நகர்வையும் செய்ய மாட்டார். அப்போ அவர் வந்து திமுகவிடம் நான் ஆட்சி அமைப்பதற்கோ அல்லது நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கோ நானும் சப்போர்ட் பண்ணுகிறேன் என்று ஒரு ஆஃபரை கொடுக்குறாருன்னா நிச்சயமாக பிஜேபி கன்சர்ன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் இதுவரையிலும் அதிமுகவை அது பாஜக முகமுடி போட்டுக்கொண்டு ஆட்சி செய்ய வருகிறது, அதை தடுக்க வேண்டும். அதிமுகவுக்கு போடுகின்ற வாக்கு என்பது பாஜகவுக்கு தமிழ்நாட்டை திறந்து விடுவதற்கு ஒப்பாகும் என்று சொல்லி கொண்டிருந்தவர், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு சொல்லி கொண்டிருந்தவர் இப்போ அதிமுக அமைச்சரவை அமைப்பதற்கு திமுக உதவும் என்பதற்கு சைகையாக எம்எல்ஏக்கள் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், நான் எந்த முடிவு எடுத்தாலும் அவசரகால முடிவு எடுத்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு உடன்படணும் என்றெல்லாம் சூசகமாக சொல்லி அவர்களை சென்னையிலேயே தங்க வைத்திருக்கிறார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் கனிந்து வந்திருக்கிறது, எனவே எம்எல்ஏக்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இருங்கள், ஆட்சி தான் அமைய போகிறது என்று பேசியிருக்கிறார். தம்பித்துறை அவர் கூட ஆண்டவன் அருளால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்றார். நேற்று செம்மலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் கிடையாது, கிங் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் பாருங்களேன், அதாவது 3வது இடத்தில் தள்ளப்பட்டிருக்கு அதிமுக. கண்டிப்பாக 3வது இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்கு வங்கி என்பது 21 ஆகி இருக்கிறது. 47 தொகுதியை மட்டுமே வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், ஆண்டவன் அருள் செய்வார் என்று சொல்வது வந்து மக்கள் தீர்ப்பை வந்து அவங்க மதிக்க தயாராக இல்லை.
எந்த திமுகவை வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வந்து தீய சக்தி என்று அதிமுக தொண்டர்களிடம் மீண்டும் மீண்டும் சொல்லி ஆழமாக பதிவு வைத்தார். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக அந்த திமுகவுடைய தயவோடு ஒரு ஆட்சியில் உட்கார்றதுன்றது வந்து நிச்சயமாக அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டன், கடைக்கோடியில் இருக்கிற தொண்டன் வந்து காரி துப்பு. சார் அப்படி பார்த்தா கூட அதிமுகவோட திமுக தான் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. அப்போ திமுக தான் ஆட்சி அமைக்கணும் இல்லை, அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குறைந்த தொகுதியில் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு முதல்ல வாய்ப்பு. நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் முதல்ல இருந்துக்கோங்க, அடுத்த 2.5 வருஷம் எங்களிடம் ஒப்படையுங்கள். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டாலினை பொறுத்தளவில் விஜய்க்கு மாற்றாக அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினை தயார் பண்ணார், அடுத்த முதலமைச்சருக்கு தயார் பண்ணார். அதற்காகத்தான் இவ்வளோ தூரத்துக்கு விக்ரசா தேர்தலை எதிர்கொண்டார்கள். அவரும் ஜெயிச்சு வந்துட்டார். அப்படி வந்துட்ட பிற்பாடு ஆட்சி அமைப்பதற்காக அவருடைய முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் அதை வந்து விஜய் தடுத்து விட்டார். அப்போ இதை வந்து இப்படியே விட்டுட்டா எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க விட்ட பிற்பாடு ஒரு 11 வருடங்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தார். கண்டிப்பாக அவர் உயிரோடு இருக்கின்ற வரையிலும் தொடர்ச்சியாக திமுகவை வந்து வரவே முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு வீசி அலையை போல விஜய்க்கு வீசி இருக்க காரணத்தினால் ஸ்டாலின் பயப்படுகிறார். இதுதான் சந்தர்ப்பம். பாஜக வந்து காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்து கொண்டதன் காரணமாகவும் இடதுசாரிகள் விசிகா போன்ற தீவிர பாஜக எதிர்ப்பாளர்களை வந்து சேர்த்து இவர் வந்து ஆட்சி அமைக்க துடிக்கிறார் என்ற காரணத்தினாலும் அவர்கள் தடை செய்கிறார்கள். அந்த பாஜகவுடைய அந்த மனநிலையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய பாஜக விரும்பக்கூடிய அந்த அரசியலை செய்கிறார்கள். சார் ஒருவேளை இப்போ திமுக அதிமுக கூட்டணி அமைச்சாலும் கூட விஜய் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது விஜய் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஏன்னா இது வந்து அவங்கள ஆட்சி அமைக்க விட்டுட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தாவேகா எம்எல்ஏக்களை வெளியே பேசுவார்கள். தொடர்ச்சியாக இவர் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்வது என்பது மிகப்பெரிய சவாலாகிவிடும். எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருந்தபோது என்ன நேர்ந்தது என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய எம்பிக்களை வந்து ஜெயலலிதா தூக்கிட்டாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வந்து தாவேகாவிற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பெரிய பணபலம் உள்ள மலைகள் அவங்க 2 பேரும். அப்போ கண்டிப்பாக இந்த கட்சியை வந்து அவங்க உடைச்சி விலை பேசுவாங்க. நிச்சயமாக அவர் வந்து இன்னொரு தேர்தல் நடத்துங்கள், நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், மீண்டும் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் என்ற ஸ்டாண்டுக்கு போவாங்க. அந்த ஸ்டாண்டுக்கு போனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஒரு தேர்தல் நடந்தால் அவர் பெரிய தம்பிங் மெஜாரிட்டியில் வந்துடுவார். நான் மக்கள் வந்து இந்த தீர்ப்பை மதிக்காத இந்த ஒரு சூழலை வந்து அவங்க மன்னிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மறுபடியும் ஒரு தேர்தல் வந்தால் திமுக அதிமுகவுக்கும் என்ன சொல்லி வாக்கு கேட்பார்கள்? ஏன்னா திமுகவை குற்றம் சாட்டி அதிமுக வாக்கு கேட்டது, அதிமுகவை குற்றம் சாட்டி திமுக வாக்கு கேட்டது. ஏன்னா இவர் 2 பேரும் ஒன்று சேர்ந்து கேட்பாங்களா, இல்லை மறுபடியும் 3 முறை போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்றால் என்ன சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், திராவிட இயக்க பாரம்பரியத்தை காப்பாற்றும் ஒரு காரணத்திற்காக, திராவிடத்தை காக்கிறது. ஆமாம், நாங்கள் திராவிட இயக்கங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். பிஜேபி வந்து மறைமுகமாக விஜயை வைத்து ஆட்சி செய்ய நினைக்கிறது. பிஜேபி ஆட்சி செய்ய விஜய் பதவியிலே ஏற்றுக்கணும். அதுதான் அது சாதாரண மனிதன் கூட அந்த கேள்வியை கேட்குறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் அவங்க அந்த தியரியை தான் சொல்கிறாங்க. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, இவிஎம் மிஷினில் வந்து கோல்மால் பண்ணி விஜயை வந்து பாஜக தான் ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்ற பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. அப்புறம் ஆளுநர் கூப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னா அது பிஜேபியினுடைய தூண்டுதலால் தான் கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு நன்றாக தெரிந்தும் கூட, அவரை கேட்குறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை, தொடநடுங்கி இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்துடுவாரா? அதாவது அதுவும் குற்றச்சாட்டுறாங்க. இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சுருக்கு, மற்ற கட்சிகள் எல்லாமே ஆளுநர் செய்வது தவறுன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாங்க, பேசுகிறாங்க, ஊடகங்கள் அது பண்ணுறாங்க, ஏன் தாவேகா தொண்டர்கள் கூட வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் விஜயோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களோ பாஜகவின் சதி இது, ஆளுநருக்கு இப்படி செய்வது முறையல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வெளிப்படையான கருத்துக்களை சொல்லலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. தொடர்ந்து ஒரு ஜனநாயகன் பட விவகாரமாக இருக்கட்டும், இது போன்ற செயல்கள் எல்லாமே மௌனம் காற்பதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கூட வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க, விஜய் வந்து எல்லாத்தையும் மௌனமாகவே சாதிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சார், இப்போ 118 உறுதிப்படுத்திக்காமல் அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாருன்னா
நிச்சயமாக ஒரு அவமானத்தை சந்திப்பார். சரிங்களா? இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா, சரி இப்படி ஒரு நிர்பந்தம், இப்படி ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கு, முடிந்தவரை நேரடியாக சந்தித்து இடதுசாரி கட்சிகளையும் முற்போக்கு முகாம்களில் இருப்பவர்களும் நேரடியாக சந்தித்து வற்புறுத்தி, நீங்கள்லாம் சப்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா தைரியமாக போய் நம்ம வந்து கவர்னரை கேட்கலாம், தைரியமாக எதிர்கொள்ளலாம், ஒரு அவமானம் இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்ம, ஏன்னா இவ்வளோ ஏற்பாடுகளை பதவியேற்று பெரிய நம்பிக்கையை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நிரூபிக்க முடியாமல் அவமானப்படுறத விடவும் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலான்னு அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து தான் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்காங்க. 118 கிடைத்தும் அவர் வந்து ஆளுநர் மறுக்கிற பட்சத்தில் அது ஒரு போராட்டமாக அறிவிப்பார். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சந்தித்து கேட்டுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே ஒரு இதாக சிக்கலாக இருக்குது. விசிகாவுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் காலையில் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார். தாவேகா வந்துட்டு ஒரு ஆணவ போக்கில் ஜெயித்த பின்னாடி ஒரு ஆணவ போக்கோட செயல்பட்டுருச்சு, அதோடைய அறிக்கைகள், மன்னராட்சி முடிவு கட்டப்பட்டது, இவர்களெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள்ன்ற மாதிரியான கூற்றுகள், அதே போல் தேர்தலுக்கு முன்பு ஆதவர்ஜுனா போன்றவருடைய பேச்சுக்கள், அதாவது உங்கள் கூட 20 பேர் தான் இருக்காங்க, எங்ககிட்ட எல்லாருமே ஸ்லீப்பர் செல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவை வந்து குறைத்து மதிப்பிட்டது. அதே போல் வாட்ஸ்அப்பில் தான் எங்களுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க, இதுதான் முறையா, நேரில் வந்து கேட்க வேண்டாமா, உங்களுக்கு தேவை இருக்குன்ற பொழுது நேரில் வந்து கேட்க வேண்டாமா, தாவேகாவை இயக்குவது 2ஆம் கட்ட தலைவர்களான குற்றச்சாட்டு இருக்குது, அது பொய்யின் நிரூபிக்க வேண்டாமா, இது போன்ற செயல்கள்லேருந்து விஜய் அவர்கள் தவறிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்று. இது இந்த நேரத்தில் பழிவாங்குன்ற மாதிரியான ஒரு செயல் பார்க்கலாமா, இல்லை சிந்தனை செல்வனுடைய அந்த கூட்டு சரியான்னு சொல்லலாம் பார்க்கலாமா? சிந்தனை செல்வன் திமுகவுடைய குரலாக பேசிக்கொண்டிருக்கிறார். விசிகாவும் தாவேகாவும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றத ஒரு தடுக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோடு அவர் பேசிகிட்டு இருக்காரு. சார், நீண்ட காலமாக திருமாவளவர்களோடு பயணிக்கக்கூடிய சிந்தனை செல்வன் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கார். மறுபடியும் கூட 2ஆம் முறை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது மற்ற 3 பேர் தவிர்த்து சிந்தனை செல்வனுக்கு தான் திருமாவளவன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி திமுகவின் குரலாக சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது திருமாவளவன் தானே பேசணும். இது குறித்து எந்த கருத்தையும் சொல்வதாக இருந்தால் அவர் தானே சொல்ல வேணும். இவர் ஏன் சொல்கிறாரு? ஒரு பொதுச் செயலாளராக தன்னோட கருத்தை வெளிப்படுத்தலாம். ஏன்னா ஆதவர்ஜுனா போன்றவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கும் பொழுது பிசிகாவை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. சார், நீங்கள் தேர்தல் நேரத்தில் பேசிட்டீங்க, ஓட்டு போட்டாச்சு, ஜெயிச்சு வந்துட்டீங்க. இப்போ இந்த நேரத்தில் 2 பேரும் ஒன்று சேரலாமா வேணாமான்னு இருக்க நேரத்தில் நீங்கள் பழைய விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அதாவது அதுதான் சார் பிரச்சனையே. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்தனை செல்வன், ஆளூர் சானவாசு, இந்த மாதிரியான சில பேரை வந்து திமுக வந்து தங்களுடைய ஆட்களாக வைத்து எந்த கட்சியெல்லாம் திமுகவோட கூட்டணி சேர்ந்ததோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பல பேர் திமுக ஆட்சியில் பலன் பெற்ற காரணத்தினால் அந்த விசுவாசிகளாக மாறிவிடுகிறார்கள். இப்போ அதுதான் காங்கிரஸுக்கும் நேர்ந்தது. ராகுல் காந்தி வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும்ன்ட்டு அவர் ஆசைப்படும்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் அதுக்கு எதிராக முடிவெடுத்தார்கள். இப்போ அதனுடைய பலனை தான் பார்க்குறாங்க. அதாவது பாஜகவினுடைய அதே அணுகுமுறையைத்தான் திமுகவும் கையாளுகிறது. மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய ஆட்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றி வைத்துக்கொண்டு அந்த தலைமையவே வந்து ஆட்டங்காலம் வைக்கிறது. உங்களுக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் சார், சிந்தனை செல்வன் வந்து பேசுனது வந்து சரியா தவறா என்பதை நாளைக்கு திருமாவளவனுடைய பேச்சில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்போ திருமாவளவனுடைய சிந்தனைக்கு எதிராக இருக்க சிந்தனை செல்வன் அவர் வந்து சந்தேகமே வேண்டாம். ஏன்னா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய விசிகா நிர்வாகிகள், கிளை அமைப்புகள் எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி திருமாவளவனுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. நாம் அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு கடைசி வரைக்கும் திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சா கிடைக்கவே கிடைக்காது. அவங்க ஒருபோதும் நமக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பு ஒரு வரலாற்று வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நாம் கூட்டணி சேர்ந்து கொண்டு விஜய் அனுபவம் இல்லாதவர் அவரை வழி நடத்தி நல்ல ஒரு ஆட்சிக்கு, நல்ல ஆட்சிக்கு நம்ம துணை போகணுமே தவிர நாமே அவரை வந்து பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுறக்கூடாது. இந்த கருத்தை தான் கீழ்மட்டத்திலிருந்து 2ஆம் கட்டம் வரைக்கும் எல்லா விசிகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. சார், இப்போ ஒருவேளை இப்போ அதிமுக திமுக கூட்டணி அமைக்கும் பொழுது பிசிகாவுடைய தயவும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற குரலை கூட திருமாவளவன் அவர்கள் முயற்சிக்கலாம்ல. அப்பையும் கூட கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. அங்கே அவருடைய குரல் எடுபடாது இல்லையா?
அவங்க பெரிய பிக் ஜெயிண்ட் இல்லையா? இல்லை பிக் சேஞ்ச் தான், ஆனால் இவருடைய எண்ணும் முக்கியமான ஒரு பங்கு இருக்கும்ல. அப்படின்றப்ப அவர் இப்போ பிசிகா போன்று கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லை மதிமுக எல்லா கட்சிகளையுமே ஆட்சி பங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அணுகுமுறை. அது பிஜேபியினுடைய கட்டளைக்காக அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்த பிற்பாடும் பிஜேபி எதிர்ப்பில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய சித்தாந்த தெளிவுள்ள விசிகா, இடதுசாரி போன்றவர்கள் இன்னும் திமுகவோடு தொடர்வார்கள் என்று நான் நம்பவில்லை. திமுக இதனால் வரைக்கும் பேசிய பாஜக எதிர்ப்பு என்பதெல்லாமே ஒரு பாசாங்கு, ஒரு நடிப்பு. அவர்கள் அவங்களுடைய ஆட்சியில் நானே ஏராளமான நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் அரவணையதில் எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு துறையிலும் எந்தெந்த தொழிலாளர் துறையாக இருக்கட்டும், அது கல்வித்துறையாக இருக்கட்டும், அல்லது அரசு ஊழியர்களை ஒப்பந்த கூலியாக்கி நிரந்தரமாக்காத அவர்களை எப்போதுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் வைக்கக்கூடிய அணுகுமுறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை உள்ளிட்ட அமைப்புகளை தனியார் மயமாக்கும் அணுகுமுறையாகட்டும், இவை அனைத்துமே பிஜேபியினுடைய செயல் திட்டங்கள். இதைத்தான் திமுக செய்து கொண்டிருந்தது. ஆக இவங்க நீங்கள் வெளியில் பிஜேபி எதிர்ப்பதை போல ஒரு சவடால் பேசிக்கொண்டு, ஆனால் அரசாங்கத்தை முழுக்க பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பாக இவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அதனால் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பிஜேபியினுடைய செயல் திட்டமாக இந்த தாவேகாவை ஆட்சியில் அமர வைக்கக்கூடாது என்ற செயல் திட்டத்துக்கு இவர்கள் துணை போகிறார்கள். நிச்சயமாக இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் இதை முறியடிப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. சார், இப்போ திமுக அதிமுக கூட்டணி குறித்து கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது அது யூகம்னு சொல்கிறாங்க. அதே கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட முக்கியமாக அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஒருவேளை இந்த கூட்டணி குறித்து திமுகவுக்குள்ளேயே நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கா? ரெண்டாவது டிகே இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கிறது, அதுக்கு அப்படியே தான் எடுக்கலன்னா நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம்ன்ற மாதிரியான பேசி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக திமுகவில் இதில் ஒருமித்து கருத்து வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக கனிமொழியால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கனிமொழி போன்ற போர்க்கொடி தூக்குவார்கள். அப்போ நிச்சயமாக தூக்குவார். இந்த முடிவு என்பது திமுகவுடைய இந்த முடிவு என்பது உதயநிதி ஸ்டாலினுக்காக எடுக்கப்படுகிறது என்பது கனிமொழிக்கு தெரிகின்ற சூழலில் அவர்கள் எப்படி அதை அனுமதிப்பார்கள்? ஒரு சீனியர் மோஸ்டாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவத்தை அவங்க உதயநிதிக்கு கொடுப்பார்களே, ஆனால் அவர்கள் நிச்சயமாக கனிமொழி ஏற்க மாட்டார்கள். இப்போ திமுக அதிமுக ஒரு ஆட்சி அது உதயநிதிக்காக மட்டும்தான் அந்த கூட்டணி அமைக்கப்படுதா? ஆமாம், நிச்சயமாக. அதில் யாதொரு சந்தேகமும் கிடையாது. ஸ்டாலினுடைய இறுதிக்கட்ட லட்சியம் என்பதும் ஒரே சிந்தனை என்பதும் உதயநிதியை முதல்வராக்குவது தான். அந்த இலக்கிற்காக தான் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அதை அதுக்காக என்னென்னா செய்வார் அவர். சார், இப்போ நேற்று திமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தப்போ காங்கிரஸுக்கு எதிராக கண்டனமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றது, காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினரும் மோதக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. அதே போல் இப்போ காங்கிரஸ் தயவில் கூட்டணியின் பேரில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து பதவி பெற்றவர்கள் இப்போ பதவி இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாதிரி போயிட்டு இருக்கு. அரசியல் களம் இப்படி போய்க்கு இருக்க சூழல் எப்படி பார்க்குறது சார்? அதாவது திமுகவும் காங்கிரஸும் கைகோர்த்து 11 வருடங்கள் பயணப்பட்டார்கள். ஒரு நட்போடு இருந்தாங்க. ஒரு சூழல் வருது, அரசியல் சூழல் வருது, கண்ணியமான முறையில் அவர்கள் எந்த விதமான குற்றமும் சொல்லாமல் விலகி போகிறார்கள். நீங்களும் அதை கண்ணியமாக ஏற்றுக்கிறது தான் முறை. நீங்கள் காங்கிரஸ் உங்களை முதுகில் குத்திடுச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜனங்களோட முதுகில் குத்துறீங்களே. ஜனங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வராக திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போடப்பட்ட வாக்குகள் தான் திமுகவுக்குள் இந்த வாக்குகள். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலாக என்ற ஒரு நகர்வை எடுக்கும்போது அது மக்கள் முதுகிலே குத்தக்கூடிய துரோகமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டு மற்றவர்களெல்லாம் துரோகின்னு முத்திர குத்துறது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. சார், இப்போ விஜய் அவருடைய நகர்வு என்னவாக இருக்கும்? இப்போ ஆளுநரை சந்திக்கும் பொழுது இன்னும் திமுக கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விசிகா இவங்கெல்லாம் இன்னும் முடிவை சொல்லாமல் இருக்காங்க, தங்களுடைய ஆதரவு தெரிவிக்காமல் இருக்காங்க. ஆனால் இந்த சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய நகர்வு என்னவாக இருக்கிறது? ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யாரோ ஒரு பவர் முகத்தை மூடிக்கொண்டு விஜயோட அளவு வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன நிகழ்வு? ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் சார் இது. அதாவது இந்தியாவுடைய அதிகார மையம் விஜய் முதலமைச்சராக விரும்பவில்லை.
இந்தியாவுடைய அதிகார மையம் என்பது கார்ப்பரேட்டுடைய முதலாளிகளுடைய தயவிலே நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இந்த விஷயத்தில் அதானி அம்பானி எல்லாருமே வந்து பாஜக கண்ணை சேர்த்தால் என்ன வேணால் செய்வாங்க. அவங்களால வந்து அவங்க நினச்சாங்கன்னா தாவைக்கால இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் தூக்க முடியும். குருமூர்த்தி அவர்கள் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ஒரு தகவல்கள் கசியப்படுது. கிட்டத்தட்ட 70 எம்எல்ஏக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு 30 கோடி கிட்ட பேரம் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனந்த் அவர்கள் கூட தங்களுடைய தாவேக்கா எம்எல்ஏ கிட்ட பணத்துக்கு விலை போயிடாதீங்க, விஜயோட ஃபோட்டோவை பார்த்துட்டு வருங்க, நேர்மையாக நில்லுங்க, நம்ம தான் ஆட்சி வைப்போம்னு சொல்லியிருக்காரு. அது சார், அதான் நான் சொல்கிறேனே, இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அது இந்தியாவில் உள்ள மத்திய மாநில அரசுகளை முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகள் தான் பின்னிருந்து இயக்குகிறார்கள். இவர்கள் ஆட்சி செய்வது எல்லாமே அவர்களுடைய நலனுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்காகத்தான் ஆட்சியை பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து விஜயினுடைய அரசியலை நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அரசியல் வந்து இதுவரைக்குமான இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய அரசியலிருந்து மாறுபட்டது, வித்தியாசமானது. ஏன் வித்தியாசமானதுன்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்குமான தமிழக தேர்தல்களில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளரை நிறுத்தும் போது அந்த தொகுதியினுடைய ஜாதியை கணக்கில் எடுத்து தான் நிற்பாட்டுவாங்க. கூட்டணிகளே அப்படி தான் அமைப்பாங்க. அதே மாதிரி மத விஷயங்களையும் கணக்கில் எடுப்பாங்க. ஒரு இடத்துல முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்துவாங்க. இந்துக்களினுடைய இது வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் அங்கே இந்துக்களை மட்டும்தான் நிறுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டார். நீங்கள் மதுரை மத்தி மாதிரியான ஏகப்பட்ட இடங்களில் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்திருக்கிறார். படித்த பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. 13 பெண்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட தலித் கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுத்த ஒரே தலைவர் இவர் தான். 44 இடங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தனி தொகுதி தவிர்த்து. ஆனால் அதற்கு மேலே வந்து ஒதுக்கி அவர்களை பொது தொகுதியில் நீக்கி வச்சு அதில் 4 பேர் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. மொத்தம் 28 தலித் எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சனாதன பாஜகவால் சகிக்கவே முடியாத ஒரு அணுகுமுறை. பேசிக்கலாக அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனாகவும் இருக்கிறாரு அப்படின்றதும், ஒரு கிறிஸ்தவருடைய தலைமையில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சி போகிறது அப்படின்றத வந்து பாஜகவால் சகிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஜனநாயகம் தடுத்து பார்த்தாங்க. அவர் காலில் விழுவார், கெஞ்சுவார், பணிவார்னு பார்த்தாங்க. அவர் வந்து சரி லேட்டாக வரட்டும், என்னப்போ நான் வந்து சட்ட போராட்டம் நடத்தி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டார். கரூர் பிரச்சனையில் திமுகவினர் திட்டமிட்டு நடத்திய அந்த ஒரு படுகொலையில் இவரை குற்றவாளியாக்கி மீண்டும் மீண்டும் விசாரணை என்ற பேரில் பல மணி நேரம் விசாரித்து துன்புறுத்தினார்கள். அப்போயாவது ஒரு அசைஞ்சு கொடுப்பார், பணிஞ்சு போவார்னு பார்த்தாங்க. அதுக்கும் அவர் வந்து பணிஞ்சு போகல. பேசிக்கலாக அவர் ஒரு பிடிவாதமான ஆள். அவர் வந்து எவ்வளவு நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் துன்புறுத்தினாலும் அவர் மேலே மேலே வந்து இன்னும் விக்ரஸாக கோபமாக தன்னுடைய பாதையை வகுத்துட்டு போவாரே தவிர பணிய மாட்டார்ன்றது தான் இவங்க இது வரைக்கும் அவரை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டது. ஏன்னா இப்போ பெரிய பெரிய கட்சிகளே அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. இந்தியாவில் வந்து பாஜகவிடம் பணிந்து போகாத கட்சிகளே கிடையாது. கண்டிப்பாக எந்த ஒரு கட்சியும் இந்தியாவில் வந்து ஸ்மூத்தாக ஆட்சி பண்ணணும்னா அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸு இந்த தொந்தரவுலாம் இல்லாமல் ஒரு கட்சி நடத்தணும்னா பிஜேபிகிட்ட ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஒத்துழைப்பையாவது அவங்க வந்து இணக்கமாக போய் ஆகணும். இந்த மனுஷன் ஆரம்பத்தில் இருந்துக்கிட்டே இவருடைய பாதையில் இவர் போயிட்டுருக்கிறாரு. அப்போ இவருக்கு வந்து அவங்க வந்து பாடம் கற்பிக்காமல் இருக்க மாட்டார்கள். அப்போ இந்த சூழலில் வந்து தமிழக மக்கள் வந்து களத்தில் இறங்கி கொந்தளித்து தமிழகம் முழுக்க ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாக்கி, இது வந்து ஏதோ காங்கிரஸும் தாவேக்காவுக்கும் மட்டுமான பிரச்சனை இல்லை, நம்ம தீர்ப்புக்கு எதிரான ஒரு சதி செயல் இது அப்படின்னு களத்தில் இறங்கினாங்கன்னா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லாட்டி இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவ்வளவு பாஜக எதிர்ப்பில் இவ்வளவு தீவிரமாக இருக்கார் விஜய் சொல்கிறாங்க. அதே போல் சிடி நிர்மல்குமார் கூட என்டிஏ கூட்டணிக்கு யாரும் அழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தார். அதே போல் ஆனால் கூட இன்னமும் ஒரு பாஜகவினுடைய முகமாகவே பிசிகா கம்யூனிஸ்ட்டுகள் போன்று விஜய் அந்த ஆதரவு கொடுப்ப தயக்கம் பாஜகவின் முகமாக இருப்பார்ன்றக்கான காரணமாகவும் சொல்லப்படுது. இல்லை அது இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதாவது தலைவர்களை பொறுத்தளவில் அது அந்த சந்தேகம் அவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தேர்தல் சமயங்களில் விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட திருமாவளவர்கள் பாஜகவின் முகமாகத்தான் இங்கே விஜய் அவர்கள் வருகிறார்கள் சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தார்.
சரி, அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் பாருங்கள். அது வந்து திமுகவினுடைய குரலாக அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்கும்போது ஒழிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அவருக்கு. அப்படி சொன்னால் தான் வந்து விஜய வந்து தன்னுடைய வாக்காளர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா திருமாவளவனை பொறுத்தளவில் மற்ற கட்சிகளுக்கு இல்லாத பிரச்சனை அவருக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தலித் வாக்கு வங்கின்றது பெரிய அளவு வந்து விஜயை நோக்கி நகர்ந்து விட்டது. இன்றைக்கி 8 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் தான் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்றது வந்து அது விஜய் ஃபேக்டர் தான். கண்டிப்பாக. அப்போ தலித் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பிற்பாடும் இவர் விஜயை எதிர்த்தார் என்றால் இவருடைய செல்வாக்கு தான் குறையும். இப்போ விஜயோட இணக்கமாக இணைந்து அவரை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்றால் அவர் மக்களும் அவர் மதிப்பாங்க. நம்ம தலைவர் ஒரு அதிகாரத்தோட ஆட்சியாளர்களோடு சேர்ந்து இருக்கிறார், நமக்கு பிடித்த ஒரு விஜயோடு இருக்கிறாரு அப்படின்னு தலித் மக்கள் அவரை மதிப்பாங்க. இப்போ அவர் வந்து இது நாள் வரைக்கும் திமுகவுக்கு கட்டப்பட வேண்டிய ஒரு சூழலில் பல நெருக்கடிகளை சமாளித்து கொண்டு வேங்கை வயல் உட்பட பல பிரச்சனைகளில் திமுக இழைத்த துரோகங்களை எல்லாம் தாங்கி கொண்டு இருந்தார். இப்போ இனிமேல் அவருக்கு அந்த மாதிரியான கட்டாயம் கிடையாது. இப்போ அவர் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நிச்சயமாக அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்னு தான் நினைக்கிறேன் நான். சார் கண்டிப்பாக கடைசி இறுதி கேள்வி. 2025 இவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பீகாரில் அமைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 29 எம்எல்ஏக்களோட அவர் லல்லு பிரசாத் யாதவோட ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சு. அந்த வாய்ப்பை தவறவிட்ட பின்பு கடைசி வரை அங்கு ராம்விலாஸ் பாஸ்வானால் ஒரு நிலையான ஒரு கட்சியை வளர்க்கக்கூட ஒரு முடியாத சூழல் இருக்குது. இப்போ வரைக்கும் பாஜகவோட துணையோடு தான் அது இருக்க சூழல் இருக்குது. அது போன்ற ஒரு சூழல் தான் இங்கே தமிழகத்துக்கு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பது சரியாக இருக்கும்? நிச்சயமாக அவர் வந்து அவருடைய அரசியல் என்பது சித்தாந்தம் என்பது மதவாதத்துக்கு எதிரான சித்தாந்தம், அம்பேத்கர் வழி பாதை என்ற போது பாஜகவுக்கு எதிரான கட்சிகளோடு கைகோர்ப்பது தான் அவருக்கு பாதுகாப்பானது, தலித் மக்களுக்கு பாதுகாப்பானது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் அவர் முடிவு எடுப்பார். அவர் ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர். இந்த நெருக்கடிகளை திமுக தரக்கூடிய நெருக்கடிகளை கடந்து அவர் வந்து சிறந்த முடிவு எடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் விசிகா தொண்டர்களிடமே இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்யாவிட்டால் அவரால் கட்சி நடத்துவதே கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் நிச்சயமாக நல்ல முடிவு எடுப்பார் என்று. தாவேகாவோடு கூட்டணி இல்லை என்றால் விசிகாவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும். நிச்சயமாக அது கேள்விக்குறியாகிவிடும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து பெரிதொரு சமயம் ஏற்படாது. இந்த வாய்ப்பை தவறவிட்டு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இத்தனை நாள் திமுகவோடு அனுசரித்து போகும்போதே அந்த கட்சிக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு முணுமுணுப்பும் அடிநிலை வரைக்கும் ஒரு கஷ்டமும் புழுக்கமும் இருந்தது. இப்போ இதுதான் நல்ல வாய்ப்பு. அவங்க திமுகவினுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கி கணிஞ்சிருக்கு. நிச்சயமாக அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வார் என்று நாம் நம்புவோம். நிச்சயமாக சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.